Morning, dear aspirants. Today's news. First news. Delhi High Court upholds curb on Telegram amid a NEET row. ஸோ விஷயம் என்னன்னா, நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் சர்க்குலேட் ஆன மீடியம் என்னன்னா டெலகிராம். ஸோ அதனால இப்போ ரீடெஸ்ட் 21 ஜூன் நடக்க போகுது. அந்த ரீடெஸ்ட்டுக்கு முன்னாடி டெலகிராம் சேனல் எல்லாம் டிசேபிள் பண்ணிட்டாங்க. டெலகிராமே டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ விச் ஆக்ட் கிவ்ஸ் த பவர் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ஸ்டாப் தட் ஆப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத படிக்கணும். அண்ட் டெலகிராம் கம்பெனியோட பெட்டிஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ரைட், ஃபர்ஸ்ட் பிளாக்கிங், the name வந்து எமர்ஜென்சி பிளாக்கிங் சொல்றாங்க. The emergency blocking has been issued under section 69A of IT Act. ஸோ இந்த செக்ஷன் எதுக்கு அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா செக்யூரிட்டி ரிலேட்டட், கவர்மெண்ட்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி வைஸ் கவர்மெண்ட் இல்ல, கவர்மெண்ட் ரன்னிங் ஒரு செட்டப் இருக்கு இல்லையா, அந்த செட்டப்புக்கு ஆப்போசிட்டா செக்யூரிட்டி இஷ்யூஸை கன்சர்ன் பண்ற மாதிரி இல்ல ஃபாரின் அஃபேர்ஸ் கன்சர்ன் பண்ற மாதிரி எந்த ஒரு நியூஸ் டிஸ்பிளே ஆகி அது சர்க்குலேட் ஆகியிருந்தாலும், அது எந்த மீடியமா இருந்தாலும், ஈவன் டெலகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், ட்விட்டர் எதுவா இருந்தாலும், அண்டர் 69A ஆஃப் IT Act சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் த பவர் டு ஸ்டாப் தட். ஸோ அந்த ஒட்டுமொத்த ஆப்பையுமே ஸ்டாப் பண்ண முடியும். ரைட், அது எப்படி பண்ண முடியும்? அது வந்து ஆக்சுவலா எப்படின்னா, ஒரு கமிட்டில இருந்து செக்ரட்டரியேட் அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஆர்டர். ஸோ இந்த இப்போ அந்த IT ஆக்ட்ல இருக்கிற கரெக்டான டெஃபினேஷன் ஆக்சுவலா 2009க்கு முன்னாடி டெஃபினேஷன் வந்து வேக இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும். 2009 அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத சாஃப்ட்வேர்ஸ், ஆப், வேரியஸ் மீன்ஸ் சொல்லி ஒரு பிராட் டெஃபினேஷனை ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ எப்ப எந்த நியூஸா இருந்தாலும் அதுக்குள்ள கொண்டு வர்ற மாதிரி, எதுவா இருந்தாலும் அந்த டெஃபினேஷனுக்குள்ள கொண்டு வரணும். ஸோ அட்மோஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, யூனியன் கவர்மெண்ட் கேன் ஸ்டாப் த ஸ்ப்ரெடிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுக்கான ஆக்ட் தான் இந்த ஆக்ட். IT ஆக்ட்ல வந்து செக்ஷன் 69A. ரைட், செக்ஷன் 69A IT empowers. இப்போ இவ்வளவுதான் பார்த்தோம். ஸோ பிளாக்கிங் கிரவுண்டிங் என்னன்னா, கிரவுண்ட்ல பார்க்கணும். சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், friendly relation with the foreign state, public order, preventing incitement to a cognizable offense. Incitement நடக்க போகக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷனால ஒரு கிரிமினல் கிளாஸ் அரைஸ் ஆகும், இல்ல ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஃபோர்த் கம்மிங் இஷ்யூவை முன்னாடியே பர்மிட் பண்ற மாதிரியான பாயிண்ட்ஸ். ரைட், ஸோ ஹூ ஆர் இன்டர்மீடியேட்டர்ஸ்? சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், எல்லா பிளாட்ஃபார்மும், ISP அண்ட் டெலிகாம்ஸ், அதாச்சும் ஏர்செல் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ISP, சர்ச் இன்ஜின்ஸ், பேமெண்ட் கேட்வே எல்லாமே உள்ள அடங்கும். பேமெண்ட் கேட்வே கூட ஸ்டாப் பண்ண முடியும். ரைட், அந்த ப்ரொசீஜர் எப்படி நடக்குது ஆக்சுவலா அப்படின்னா, நார்மல் ப்ரொசீஜர் என்னன்னா, ஒரு கமிட்டி இருக்கும், அந்த கமிட்டில வேரியஸ் மினிஸ்ட்ரி பர்சனல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ ஒரு பெட்டிஷன் எந்த ஒரு மினிஸ்ட்ரி ஃபைல் பண்ணாலும் இல்ல எந்த ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் ஃபைல் பண்ணாலும் அந்த வேரியஸ் மினிஸ்ட்ரி வந்து அதை ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு ஒப்பீனியன் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ஸோ வி கேன் ப்ரொசீட் ஃபார் த பிளாக்கிங் ஆர் நாட் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு, அண்ட் தென் தே கிவ் த ப்ரொபோசல் டு த செக்ரட்டரி. மெய்டி மினிஸ்ட்ரி ஆஃப் IT இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து ப்ரொபோசல் கொடுப்பாங்க. அண்ட் த மெய்டி செக்ரட்டரி ஹாஸ் த பவர் டு இஷ்யூ பிளாக்கிங். ரைட், இது வந்து ஆக்சுவல் டைம்ல. பட் ஆனா எமர்ஜென்சி டைம்ல என்ன ஆகும் டக்குன்னு, ஏன்னா இப்போ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றது முடியும், இந்த ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட்டிங் ரொம்ப அதிகமாயிடுச்சு, இல்ல அன்வான்ட் நியூஸோட ஸ்ப்ரெட்டிங் ரொம்ப அதிகமா என்ன பண்ண முடியும்னா எமர்ஜென்சி பிளாக்கிங் சொல்றாங்க. எமர்ஜென்சி பிளாக்கிங்ல என்னன்னா, எப்படி ஆர்டினன்ஸுக்கு ஃபாலோ பண்றோமோ ஒரு ரூல் அதே மாதிரி. ஸோ செக்ரட்டரி ஹேஸ் த பவர் டு இமிடியட்லி ஸ்டாப் த இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் த கமிட்டி ப்ரொபோசலை மறுபடியும் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறது எப்படின்னா, செக்ஷன் 69A ஆஃப் IT Act. ரைட், அந்த மினிஸ்ட்ரிஸ் என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் லா, IB, மெய்டி அண்ட் சர்டின் அப்படிங்கிறது என்னன்னா, சைபர் செக்யூரிட்டிக்காக இந்தியன் கவர்மெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் சர்டின். ரைட், கி சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்ட் ஸ்ரேயா சிங் வெர்சஸ் சிகால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, செக்ஷன் 66A ஆஃப் IT Act was struck down as unconstitutional. என்ன அப்படின்னா, 66A அப்படிங்கிறது எதை ப்ரொபோஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுல என்ன இருந்ததுன்னா, வேரியஸ் பவர்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பாலிசிஸை ஃபாரின் நேஷனல்ஸோட பேசுறத கூட கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு அதை கன்ஃபர்ம் பண்ணாங்க கோர்ட்ல. ஸோ அதனால இந்த கேஸ்ல அந்த ப்ரொவிஷன் 66A ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. அண்ட் 69A ஆஃப் IT Act ஹஸ் பீன் அப்பீல்டு. ஸோ இது இவ்வளவு நாளா நடந்தது. ரைட், செகண்ட் நியூஸ், வாக்கிங் ஆன் ஃபுட்பாத்
as footpaths a fundamental right rules Supreme Court. So fundamental right அப்படிங்கிறது கோர்ட் டைரக்ஷன் மூலமா மறுபடியும் அதை எடிட் பண்ணிட்டே போறோம். அதாவது வேரியஸ் ப்ரொவிஷன் ஹஸ் பீன் ஆடிங் டு தட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தொடர்ந்து லாஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணோம்னா மென்ஸ்ட்ரல் ஹைஜீன், ரைட் டு மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா உள்ள பண்ணுவோம். அதே மாதிரி இப்ப ரைட் டு வாக்கிங் ஆன் த ஃபுட்பாத். இதோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரோட்ஸ்ல இந்த வாக்கிங் பாத் இருக்கு இல்லையா, மெயின் ரோடு இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ வெஹிக்கிள்ஸ் போற ரோடு இப்படி இருக்கு அப்படின்னா இந்த சைட்ல வாக்கிங் பாத் இருக்கும். இந்த வாக்கிங் பாத்லயும் டூ வீலர்ஸ் எடுத்து ரன் பண்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, வாக்கிங் பாத் எதுக்கு, நடைபாதை நடப்பதற்கு, அதுக்கு நடக்க முடியாத அளவுக்கு கார் பைக்ஸ் போயிட்டு இருக்கு. இது ஒரு இஷ்யூ. என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன பையன் ஒருத்தவங்களை ஆக்சிடென்ட் பண்ணி அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இதனால கோர்ட்டுக்கு போன இஷ்யூ. கோர்ட் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, அந்த ரைட் டு வாக் ஆன் ஃபுட்பாத் அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் ரைட் ஆக்கிடுச்சு. So we have to read about the privileges of fundamental rights and various provisions regarding that அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு காம்பன்சேஷன் 11 lakh அது பண்ணியிருக்காங்க. ரைட், எந்த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் கீழே இந்த ரைட் டு வாக் இன் ஃபுட் பாத் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் டி அண்ட் 21. இந்த 21ங்கிறது ரைட் டு லைஃப், 19ங்கிறது ரைட் டு ஃப்ரீடம். இந்த ரைட் டு ஃப்ரீடம்ல every citizen has the right to move throughout India அப்படிங்கிற ப்ரொவிஷன் நரேட் பண்றதா இந்த 19ல 1ல டி. ஸோ இதுல சப் கிளாஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரைட் டு வாக் இன் ஃபுட் பாத்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் ஹேஸ் த அப்ளிகேஷன் டு என்ஃபோர்ஸ் இட் அண்ட் citizen has the power to go for directly straight away to the Supreme Court to address this concern. ஸோ இவ்வளவு ப்ரிவிலேஜஸ் இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த 19 ஆட் பண்ணது. அண்ட் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப். ரைட் டு லைஃப் வந்து அது வந்து ஒரு எவால்விங் தியரி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. அப்போ லைஃப் லீட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டே வருவாங்க. அதுல ஒரு ஸ்டெப் தான் இப்போ இந்த ரைட் டு வாக் இன் ஃபுட்பாத் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரைட், ஸோ மூவ்மெண்ட் ஜெனரல் guarantees every citizen of freedom to move freely. Article 19 of T5 அதோட அப்ளிகேஷன், ஆர்டிகல் 21 அப்ளிகேஷன் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ரைட், ப்ரிவிலேஜஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ ஒன்ஸ் ரைட் ஹாஸ் பின் டிக்ளேர்ட் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னா, லா இன்கன்சிஸ்டன்ட் வித் தட் ரைட். ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷனுக்கு இன்கன்சிஸ்டன்டா இல்ல ஏதோ மிஸ்மேட்சா ஏதோ ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வராங்க அப்படின்னா, இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ட்ரக் டவுன் ஆஸ் நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக் டவுன் பண்ண முடியும். அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ பேசிக் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ப்ரொவிஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அப்போ பேசிக் இதாகுது, தடங்களா இருக்குன்னு சொல்லி அதை இவங்களாலையும் ஜுடிஷியல் ரிவ்யூலயும் அவங்களை தூக்க முடியும். சிட்டிசன் கேன் ஸ்ட்ரெயிட் அவே கோ டு த சுப்ரீம் கோர்ட். ரைட், ஸோ கீ சேஃப்கார்ட்ஸ் ஆர்டிகல் 14, 19, 21 கான்ஸ்டிடியூஷனல் கிரவுண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தாச்சு. சரி, நெக்ஸ்ட் நியூஸ். 4 glacial lakes in Arunachal Pradesh expanded over a decade, satellite study. ஸோ என்ன அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷ் தவாங் ஏரியாவில் இருக்கிற கிளேசிக்கல் லேக். கிளேசிக்கல் லேக்னா கிளேசியஸ் பெரிய பெரிய மாஸ் கிளேசியஸ்ல இருந்து உருகி வந்த ஒரு ஃபார்மான ஒரு லேக். அந்த லேக்கோட எக்ஸ்டென்ட் வந்து எக்ஸீட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிகப்படியா பனிப்பாறைகள் உருகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த கிளேசிக்கல் லேக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த முறையான பிரீச் பண்ணிட்டு ஃபிளட்டிங் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஃபிளட்டிங் நடந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலா சிக்கிம்ல ஏற்கனவே இதே மாதிரி ஒரு நடந்து வந்து நிறைய லைஃப் வந்து எடுத்துட்டாங்க, ஏதாச்சும் டெத்துக்கு லீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னா, சேட்டலைட் ஸ்டடி ரிவீல் தட் த கிளேசிக்கல் லேக் ஆன் த தவாங் ஏரியா ஹஸ் பீன் எக்ஸ்பேண்டிங். அப்ப என்ன அர்த்தம், இது ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி. ரைட், 4 out of 5 ஹை ரிஸ்க் கிளேசிக்கல் லேக்ஸ். லேக்ல ஹை ரிஸ்க் கிளேசிக்கல் லேக் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல 4, 5ல 4 வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ரைட், ஸோ டோட்டல் லேக்ஸ் வந்து 1532 அருணாச்சல் இருக்குது, தவாங் அஜ்வா ஏரியால. அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆனது வந்து 88.81 ஹெக்டேர்ஸ் அளவுக்கான சஹாப்போ லேக். இந்த லேக் தான் தவாங்ல இருக்கிறது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, அருணாச்சல் ஏரியாவில் வந்து அதிகப்படியா அந்த டோபோகிராஃபி இருக்கு இல்லையா, அந்த டோபோகிராஃபி ரொம்ப கழுப்போடா இருக்கும். ஸோ அப்ப அந்த அளவுக்கு வல்லரபுளும் கூட. ரைட், லேக் எக்ஸ்பேண்டட் பார்த்தாச்சு. ரைட், வாட் ஆர் ஆல் த கிளேசிக்கல் லேக்ஸ்? சங்ஸ்டர் லேக்,
சீலா லேக், இந்த டன்னல் ஒன்று பார்த்தோம், டன்னல் பில்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து கங்கரி லேக், இந்த இதெல்லாம் வந்து ஒரு வல்னரபிள் பிளேஸா இருக்கிறது, அதாவது கிளேசிக்கல் லேக் அதிகமா எக்ஸ்டென்ட் அதிகமா இருக்கிற இடம். ஸோ வாட் இஸ் கிளேசிக்கல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃபிளட் அப்படிங்கிறது? ஸோ என்னன்னா, இப்போ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அப்படின்னா சிமெண்டால ஒரு பிளாக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை அயனால் பிளாக்கேஜ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா இந்த கிளேசிக்கல் லேக்ல மொரைன்ஸ் அடிச்சு வரப்பட்ட கற்கள் இருக்கு இல்லையா, அந்த கற்கள்னாலே வந்து அந்த பிளாக்கேஜ் இருக்கும். ஸோ லோடு ஏற 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 என்னாங்கன்னா அந்த கற்கள் உடஞ்சி ஃப்ளட்டிங் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து GLOF, கிளேசிக்கல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்டிங், ரைட்? ஸோ அருணாச்சல் பிரதேஷ் வந்து சீஸ்மிக் ஆக்டிவிட்டியில Zone 5ல இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹை ரிஸ்க். ஸோ இப்போ அந்த இடத்துல ஏத்துக்குவாக்கு நடக்குது அப்படின்னா அந்த மொரைன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உடைக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் ஃப்ளட்டிங் நடக்க வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஹியூமன் எக்ஸ்பென்ஷன், அதிகப்படியான ரோட்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துல நடக்கிறதுனால அதோட அதிர்வுனாலேயே அவுட்பர்ஸ்ட், அதாச்சும் அந்த பிரேக்கேஜ் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு, ரைட்? டெக்னாலஜி which has taken ICE அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிந்தட்டிக் ஏப்பர்ச்சர் ரேடார். சிந்தட்டிக் ஏப்பர்ச்சர் ரேடார்னா அந்த கிளவுடு இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி ஆக்சுவல் டேட்டா எக்ஸ்டென்ட் எவ்வளோ டென்சிட்டியில இருக்கு, எவ்வளோ அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தான் இந்த ஐசை அப்படிங்கிறது ரேடார். அடுத்து பிளான்ஸ்கோப் அண்ட் LISS-4, இது எல்லாமே மியூச்சுவலா ஒரே மாதிரியான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த டைம்ல வந்து அந்த அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற பார்டரை வச்சு ஜாகிரபிக்கல் கொஸ்டின் கண்டிப்பா வர வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா சைனாவோட இன்ட்ரூஷன் வருது, இந்த கிளேசிக்கல் மொரேனு கிளாஃப் எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் அது பார்க்கணும். நெக்ஸ்ட் ஃபைனல் நியூஸ், தமிழ்நாடு அசம்பிளி அப்போசஸ் மேகதாது ப்ராஜெக்ட். ஸோ இங்க என்ன அப்படின்னா, மேகதாது அப்படிங்கிறது ஒரு அணை, எங்கன்னா காவிரி ஆற்றுல கட்டுறது யாருன்னா கர்நாடகா. ஸோ என்ன இஷ்யூனா, ஒன்ஸ் தே கன்ஸ்ட்ரக்டட் டேம் அக்ராஸ் த காவேரி பியாண்ட் கிருஷ்ணராஜசாகர்னா ஆல்ரெடி என்ன ஒரு டேம், அந்த டேமை தாண்டி கட்டிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாட்டர் வந்து ரொம்ப ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. தமிழ்நாடுக்கு will not get any water. அப்போ இந்த சிச்சுவேஷன் எப்போ வர்ஸ்ட் ஆகுதுன்னா, அந்த டிராட் லைட் சிச்சுவேஷன், எல்னினோ சூப்பர் எல்னினோ நடந்துட்டு இருக்கு. நம்ம டிராட் லைட் சிச்சுவேஷன்ல மிடில் தமிழ்நாடு, ஸோ திருவாரூர், தஞ்சாவூர் இந்த ஏரியாவில் ஃபுல்லா தண்ணி கிடைக்காது. ஸோ இன்னும் அப்ஸ்ட்ரீம்ல, அதாவது தமிழ்நாட்டில் இருக்குன்னு அப்ஸ்ட்ரீம்ல தர்மபுரி இந்த ஏரியாவெல்லாம் வந்து நிறைய தண்ணி கிடைக்காம நிறைய கிராப்ஸ் வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால தமிழ்நாடு இஸ் பீன் அப்போசிங் அண்ட் தமிழ்நாடு அசம்பிளி ஹஸ் பாஸ்ட் ரெசல்யூஷன் டு ஸ்டாப் த மேகதாது அணை டேம், ரைட்? லொகேஷன் எங்க இருக்குன்னா காவிரி ரிவர்ல இன் கர்நாடகா டவுன் ஸ்ட்ரீம்ல. அண்ட் ஏன் அந்த டேம் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொபோசல் என்னன்னா, the dam water is going to supply drinking water for the Bangalore people. ஏன்னா பெங்களூர்ல தண்ணி பஞ்சம் ரொம்ப இருந்துச்சு போன வருஷத்துல. ஸோ அதை சார்ட் அவுட் பண்றதுக்காக தான் இந்த டேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? கர்நாடகா ஸ்டாண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சப்ளை ட்ரிங்கிங் வாட்டர் ஹைட்ரோ பவருக்காக தான் அண்ட் we will give away the water which are needed for Tamil Nadu as per the code direction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா தமிழ்நாடு ஸ்டாண்ட் என்னன்னா, ஒன்ஸ் டேம் பில்ட் பண்ணிட்டாங்கன்னா விட மாட்டாங்கன்றது நம்மளோட ஸ்டாண்ட், ரைட்? லீகல் பேசிஸ், ஸோ லீகல் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா, காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் அப்படிங்கிற ஒரு ட்ரிபியூனல் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருச்சு. அந்த ட்ரிபியூனல் எதுக்குன்னா, இந்தியா ஃபுல்லா ரைப்பீரியட் ஸ்டேட், அப்பர் ரைப்பீரியட், லோயர் ரைப்பீரியட். லோயர் ரைப்பீரியட்னா டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஸ்டேட்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கு எப்பயுமே வாட்டர் டிஸ்பியூட் எல்லா ஸ்டேட்ஸும் நிறைய ஸ்டேட்ஸ்ல இருக்கு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸோ அப்படியான இஷ்யூஸை ஸ்டேட் பண்றதுக்குன்னு அட்ரஸ் பண்றதுன்னு ட்ரிபியூனல்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அப்படி காவேரிக்காக மட்டுமே ரெடி பண்ணதுதான் இந்த காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ரிட்டர்சல் அவார்ட் ட்ரிபியூனல். அந்த ட்ரிபியூனல் கொடுத்த அவார்ட் 2007ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்டர் ஷேரிங் வந்து அக்கார்டிங்லி பர்சன்டேஜ் கொடுத்து அந்த பர்சன்டேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அதுவே வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஆமா அப்படின்னு சொல்லி அடுத்த டைம்ல 2018ல ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஆனா தமிழ்நாடோட பாயிண்ட் என்னன்னா, we are not getting actual the award displayed water amount அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவங்க கொடுத்துட்டு சொல்றாங்க. அண்ட் இனிமே ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது பில் பண்ணணும்னா இட் should get the environmental clearances அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இன்னும் கிளியரன்ஸ் கொடுக்கல, இன்னும் முடியல. ஸோ அந்த இஷ்யூ, ரைட்? கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் தட் ஆர்டிகல் 262 அப்படிங்கிறது என்னன்னா, இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்டலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க, அதான் இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956. ஸோ இந்த ஆக்ட்ல
ஒரு சில சர்டன் ரூல்ஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ணக்கூடாது, தேவையான வாட்டரை கொடுத்துடணும், அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணணும், ட்ரிபியூனல்ஸ் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லாக அந்த ஆக்ட்ல இருக்கும். ஸோ மார்க் கொஷின், காவேரி பேசின் இஸ் அ டெபிசிட் பேசின். அனலைஸ் த சேலஞ்சஸ் ஆஃப் வாட்டர் ஷேரிங் பிட்வீன் ரைபீரியன் ஸ்டேட்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் ட்ரிபியூனல்ஸ். ரோல் ஆஃப் ட்ரிபியூனல்ஸ் மேக் பண்ணி, ஏன்னா ட்ரிபியூனல் சொல்ற அவார்டு தான் ஃபாலோ பண்ண மாட்டாங்களே, மேக் பண்ணி 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்க்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருப்பி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா